அப்பா, கதை சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்கள் ரெடியா? சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். கல்கி. ஏசியால் குளிரூட்டப்பட்டிருந்த அந்த அறையில் பஞ்சு மெத்தையில் படுத்திருந்த பொழுதும் ஏனோ அவளுக்கு மட்டும் நெருப்பில் வேகுவது போலவும் முற்படுக்கையில் படுத்திருப்பது போல அப்படி ஒரு ஒவ்வாமை. ஆத்திரத்திலும் ஆதங்கத்திலும் இருந்த பொழுதிலும் எதையும் வெளிக்காட்டாமல் அசைவுகள் ஏதுமின்றி தூங்குவது போல் பாவலா செய்து கொண்டிருந்தாள். இல்லை, சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தாள் என்று கூட சொல்லலாம். அவனோ அவளில் ஒரு கண் புத்தகத்தில் ஒரு கண் என்று அமர்ந்திருந்தான். அவளை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவில்லை. நேரம் செல்ல செல்ல அவளுக்குத்தான் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் திண்டாடிய சமயம் அடிக்க அவனது அலைபேசியை எடுத்து அட்டன் செய்து காதுக்கு கொடுத்தவன் அமைதியாக இருக்க மறுபக்கம் என்ன சொல்லப்பட்டதோ வரேன் என்பதோடு நிறுத்தி கொண்டான். அவளின் பக்கம் திரும்பி ஒரு ஆழமான பார்வை. ஆழமான பார்வையா, ஆராய்ச்சி பார்வையா? கௌதமருக்கு அழைத்து இங்கே வர சொல்லியிருக்க அடுத்த சில நிமிடங்களில் வந்து நின்றவனிடம், கௌதம், இங்கே இருந்து அண்ணியை பார்த்துக்கோ. அண்ணா, நீங்கள்? ஒரு சின்ன வேலை, வெளியே போயிட்டு வரேன். அண்ணா, நானும் இங்கே இருடா. அப்புறம் அவன் எதுவும் சாப்பிடல, நடுவில் எந்திரிச்சு பசிக்குதுன்னு சொன்னால் ஏதாவது வாங்கி கொடு, நீயே வாங்கி கொடு, சரியா? அதெல்லாம் நான் பார்த்து. மீண்டும் ஒரு முறை நின்று நிதானமாக அவளை பார்த்தான். ஏனோ கண் வழித்ததிலிருந்து அவனிடம் மட்டுமில்லை, யாரிடமும் பேசாமல் மௌனம் காத்தாள். பெயருக்கு கொஞ்சம் கொறித்துவிட்டு மாத்திரைகளை ஒழுங்கி கண் மூடியவள்தான். அவள் ஏன் மௌனம் காத்தாள் என்று அவளுக்கு மட்டும் தெரியும். ஆனால் அந்த மௌனம் அவனை வெகுவாக பாதித்தது. அவனும் மனுஷன்தானே, அவன் மட்டும் எத்தனைதான் தாங்குவான்? அவள் தூங்கவில்லை, தூங்குவது போல் நடித்திருந்தான். அவன் பார்வை, அவன் பேச்சு, அந்த அக்கறை புரிந்தது. புரிந்தும் என்ன புண்ணியம்? அவன் வெளியே போன பின் அடுத்த அரை மணி நேரமும் அவள் அப்படியே இருந்தாள். கருமேகங்கள் ஆட்சி செய்ய அடித்து கூட்டிய மலைக்கு பெண்களை இசை கொடுத்தது போல் இடியும் மின்னலும் விட்டு வாங்க தொடங்கி இருந்தது. கௌதமிற்கும் தூக்கம் கண்களை சுழற்றி கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பித்திருக்க நேரம் சென்றிருக்கும். சடாரென்று கண் விழித்து விழுந்து அமர்ந்தவள் கையில் போடப்பட்டிருந்த ஐவி ட்ரிப்பை பிடுங்கி எறிந்தாள். அவள் எளிதாகவும் தீர்க்கமாகவும் ஒரு முடிவை எடுத்திருக்க எதிரே உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருக்கும் கௌதமை பார்த்து சில நொடி நீடித்திருந்த அந்த பார்வை, அதன் பின் வில்லத்தனமான ஒரு சிரிப்பு. அவள் ஏதோ ஒன்றை விபரீதமாக செய்ய போகிறாள் என்பதை சொல்லாமல் சொன்னது அந்த சிரிப்பு. ஒன்றும் இல்லாமல் தன் ஆடைக்கு மாறியவள் கௌதமின் தூக்கத்தின் ஆழம் தெரிந்திருந்ததால் அவனிடம் இருந்த துப்பாக்கியை தன் கைக்கு இடம் மாற்றி பூனை போல் நடந்து யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் ஆடியிருந்த தளத்தை அடைந்து சமயத்தில் அந்த உரையாடல் அவன் காதில் விழுந்தது. கிசுகிசுப்பான குரலில், சொன்ன நேரத்துக்கு சொன்ன வேலை முடிஞ்சிடும் சார். அப்புறம் என்னோட பேமெண்ட். இந்த தடவை நீங்கள் கைவுக்கு சொன்னது ரொம்ப பெரிய இடம். இந்த வேலையை செஞ்சது நான் தான் தெரிஞ்சா என்னை உயிரோட கொளுத்திடுவான். பாவம் புண்ணியெல்லாம் இல்லை சார், அதனால எனக்கு இதோட காசு. பக்கம் அவனுக்கு நேரம் முடிய வேண்டி அவன் சொன்னதுக்கு எல்லாம் ஆமாம் சொன்னான். சொல்லுடா, நீ சொல்லு, காசா பணமா? சொல்லி காப்பாற்ற அவன் ஹரிச்சந்திரன் கிடையாது, அவனுக்கு அவசியமும் கிடையாது. இதை ஒட்டு கேட்டவள் அவனை விட்டு பிடிக்க எண்ணி அப்படியே இருளில் ஒரு ஓரமாய் பதுங்கினாள். கையில் ஒரு மருந்து பாட்டிலையும் இன்ஜெக்ஷனையும் எடுத்தவன் சிரிஞ்சில் மருந்தை ஏற்றி அவன் யாருக்கோ அழைத்த கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஐசியூவில் இருந்து செவிலி பெண் ஒருத்தி வெளியே வர ஏற்கனவே அந்த தளத்தில் இருந்த சிசிடிவி கேமரா அனைத்தும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது போல மிக தைரியமாகவே வந்தான். அவனிடம் கற்றை பணம் வாங்கி கொண்டு, நீ பாரு, 5 நிமிஷத்துக்கு தான் பவரை கட் பண்ண முடியும், அதுக்குள்ளே வேலை முடிஞ்சிடும்ல. முடியணும். ஆகா,
தனக்கு தோதாய் இருவர் எப்படி வேலை பார்க்கிறார்கள் என்று மெச்சிக்கொண்டாள். அங்கிருந்து சென்ற சில நிமிடங்களில் அந்த தளத்தில் மின்சாரம் மட்டும் துண்டிக்கப்பட்டது. அவன் நினைத்ததெல்லாம் நினைத்தபடியே நடக்க தேனாவட்டாக அவன் உள்ளே நுழைய அவனுக்கு பின்னால் சத்தமே இல்லாமல் சாயம் நுழைந்தாள். உடலில் ஆங்காங்கே கட்டுக்களோடு மருத்துவ உபகரணங்கள் புடைசூழ ஆக்சிஜன் மாஸ்கோடு செய்யக்கூடாத அனைத்தையும் செய்துவிட்டு சாவின் விளிம்பு வரை சென்றிருந்த ஆதியின் உயிரை பிடித்து வைத்திருக்கும் அது அந்த மருத்துவ உபகரணங்கள் தான் என்று அவளுக்கு பார்த்த நொடி புரிந்தது. அவனை பார்க்க பார்க்க ஆத்திரமாக வந்தது அவளுக்கு. இந்த நொடியில் அவனை தன் கையாளுகி துண்டு துண்டாய் வெட்டி போட வேண்டும் என்ற அளவுக்கு ஆத்திரம் வந்தது அவளுக்கு. நாள் அன்றைய நாள் நிழலாடியது. அன்று ஜூலை 24. கேஃபே காஃபி டேவில் திவ்யாவின் பிறந்த நாளை அப்படி தீர்த்து சிரித்து சந்தோஷமாக இருந்தார்கள் அவர்கள். அன்று தோழிகள் ஐவருக்கும் தெரியாது இதுவே அவர்களின் கடைசி சிரிப்பு என்று. அத்தனை கொண்டாட்டத்திலும் ஜானவியின் முகத்தில் மட்டும் ஒரு சிறு கலக்கமும் கலவரமும் இருக்கவே செய்தது. ஆனால் இங்கே தான் தன் பிரச்சனையை வெளிக்காட்டினால் மற்றவர்கள் சந்தோஷமும் இல்லாமல் போய்விடுமோ என்று அவள் அதை மறைத்திருந்தாள். ஆனால் அதற்கு அவர்கள் கொடுக்க போகும் விலை தெரிந்திருந்தால் சொல்லி இருப்பாளோ? அனைவரும் கொண்டாடி தீர்த்து திவ்யாவுக்கு பரிசு கொடுத்து என்று அனைத்தும் முடிந்திருக்க அனைவரும் தம் தம் வீட்டிற்கு கிளம்ப தயாராக இருக்க ஜானுவுக்கு சிறுவயதிலிருந்தே சாயிடம் எதுவும் மறைத்து பழக்கமில்லை. அதனால் தன் மனதை அழுத்தி இருக்கும் பாரத்தை அவளிடமாவது சொல்லலாமா நினைத்தவள் அவளை நெருங்கிய சமயம் ஏதோ ஒரு நெருடல். அவளின் திருமணத்திற்கு பின் ஜானு தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுமையை உணரத் தொடங்க சிறுவயதிலிருந்து தொடங்கி தொடரும் நட்பு அவளது துணை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமையை உணர தொடங்கியிருந்தாள். அவளின் நாளின் முதலும் முடிவும் அவளுடன் தான். தாயில்லா அவளுக்கு தன்னுடைய அனைத்தும் அவளிடம்தான். சிரித்து அழுது அரற்றும் பழக்கம். அவள் தன் வாழ்வு என்று அவள் நகர்ந்திருந்தாலும் அது அவளுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவள் இன்னொருவனுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக போனது. அது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததால் அந்த கஷ்டத்தையும் தனிமையையும் போக்க என்று அவள் செய்த ஒரு செயல். அதன் பின் விளைவுகளை அவள் காலம் கடந்து புரிந்து கொண்டதால் நெஞ்சுக்கூட்டுக்குள் ஒரு பயம். எங்கே இதனால் அவள் தன்னை வெறுத்து விடுவாளோ என்று, இல்லை தவிர்த்து விடுவாளோ? ஆனால் அவளுக்கு புரியாமல் போன ஒன்று, அது அவளாய் செய்யவில்லை, அவனால் அவனுக்கு வேண்டும் என்பதால் அவள் அப்படி செய்ய நிர்பந்தப்படுத்தப்பட்டாள். இந்த பேதை பெண்ணுக்கு நான் எவ்வாறு புரிய வைக்க? அவள் தன் தயக்கம் ஒதுக்கி வாய் திறக்க வந்த சமயம் தூரத்தில் ஒரு ஜோடி கண்கள் அவளை எரித்துவிடும் அளவிற்கு உறுத்து விழித்தது. அந்த பார்வை உறுத்த அவள் சட்டென்று திரும்பி பார்க்க அவளுக்கு சர்வமும் ஒடுங்கியது. மற்ற நால்வரும் கேலி கூத்து என்று இருக்க இவள் மட்டும் எதிலும் ஒட்டாமல் தாமரை இலை தண்ணீர் போல் இருந்தாள். ஜானு, ஜானு என்று எத்தனை முறை அழைத்தும் அவள் அப்படியே இருக்க அவளை ஒரு உலுக்கு உலுக்கியவள், என்னடியாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. அவளுக்கு அதற்கு மேல் அங்கு ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாமல் போனது. மற்ற அனைவரும் பேசி சிரித்து இருக்க இவள் மட்டும் இப்படி இருக்கவும், ஏய் என்னடியாச்சு, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? ஜானு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வயிறு ரொம்ப வலிக்குது, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரவா? ஏய் நான் வேணா கூட வரவா? சைந்தவி, ஏய் என்னடா நான் வேணா வரவா? இல்லை வேண்டாம் என்று அவள் போக அவளின் பின்னாலே அவனும் போனான். என்ன, அதை யாரும் பார்க்கத்தான் இல்லை. போகும் அவளையே புரியாமல் பார்த்திருந்தாள் ராஜி. இதுவரைக்கும் பார்த்த இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சி சாயின் கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்திருப்பீங்க. அடுத்து வர அத்தியாயத்தில் வரும் காட்சிகள் ராஜியின் கண்ணோட்டத்தில் இருந்து நினைவுகளாய்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கலை அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியான கதைகளை கேட்குறதுக்கு JR நாவல்ஸ் ஆடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கதை சொன்னது நான் RJ ஜெயராஜி.